அவர் பயணித்த அந்த 14 நிலைகளை அழகாக அற்புதமாக இதோ நாம் வாழுகின்ற பகுதிகளில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வில்லிவாக்கம் மண்ணடி வத்துவாடை தெருவின் பங்கில் உள்ள இறை பிள்ளைகளாக நாம் கரங்களில் சிலுவைகளோடு நாம் இயேசுவின் சாட்சிகளாக பயணிக்க இருக்கின்றோம். இந்த இளைஞர்கள், இந்த பிள்ளைகள், பெரியவர்களாகிய நாம் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்கின்ற திருச்சிலுவை பாதை நான் வாழுகின்ற பகுதிகளே சாட்சியாக வாழ இருக்கிறேனா? நான் குழாயடி சண்டைகளுக்கும் தெருவோர சண்டைகளுக்கும் நான் காரணமாக இருந்து இன்னைக்கு கையில சிலுவையோடு போகிற பொழுது இப்பதானே சுற்றப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ற பிள்ளையாக நாம் இருக்கிறோமா? அல்லது இயேசுவை தாங்குகிற சாட்சிகளாக நான் இருக்கிறேன்? எவ்வாறு இயேசு பயணித்த வேளையிலே அவருடைய முகம் முழுவதும் இரத்த வேர்வையினால் பயணித்த பொழுது சுற்றி வேடிக்கை பார்க்கிற மக்களாக இருந்தவர்களாக அல்ல, மாறாக அவருக்காய் மாரடைத்து புலம்பிய மக்களாக மட்டும் இல்லாமல் மனம் மாறிய இயேசு மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று கூறிய இறை பிள்ளைகளுடைய மக்களாக நாம் பயணிக்க இந்த சிலுவையை தாங்குவோம். முதல் நிலைக்கான பாடலை பாடுவோம். குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். இயேசு குறிப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி ஒன்று செலுத்துகின்றோம். அன்பு பொறுமையுள்ளது, தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாயிருக்கிறாய்,
என்று சொன்ன இயேசு இன்னைக்கு அவருக்கே தீர்ப்பெடுக்கின்ற நிலை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நீ இருந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று கூறிய ஆண்டவருக்கு இதோ தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஈஸியா நாவலிருந்து அடுத்தவங்களை பற்றி நாம எடுத்துரைக்கின்ற வார்த்தைகள், இவன் இப்படிப்பட்டவன் தான், இவளா என்று சொல்லுடைய செயலால் உங்களுடைய வாழ்வினால் நாம் ஆண்டவரை தீர்ப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இவன் ஒண்ணுக்கும் லாயக்கில்ல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று பிள்ளைகளை வசை மொழியினால் கண்டிக்கின்ற பொழுது, மனம் கோணுகின்ற வார்த்தைகளால் தண்டிக்கின்ற பொழுது, பிள்ளைகளையும் இயேசுவுக்கு முன்பாக இதோ தீர்ப்பிடப்படுகின்றோம். விவிலியத்துல அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள், என்னைக்காவது நீ மனமாற மாட்டாயா? இன்றாவது உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் கிடைக்காதா? இன்றாவது உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாயா என்று இயேசு இந்த சிலுவையை தீர்ப்பிடப்படுகிற பொழுது சிலுவை பாதையிலே நம்மிடம் கேட்கின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமென். நாளைக்கு சித்தி வந்திருக்காங்க. இரண்டாம் நிலையில் திருச்சிலுவையை சுமக்கின்றவர்கள் தூய லூக்கா அன்பிய குடும்பங்கள். மூன்றாவது நிலை என்றால் எந்த அன்பியோ? பேதுரு அன்பியோ. நான்காவது அன்பியம் என்றால் அந்தோனியர் அன்பியம். மூன்று அன்பியல் நம்பர்களும் உங்களுக்கு தெரியும். திருச்சிலுவையை நாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
பாடுகளின் பாதையிலே இரண்டாம் நிலை. பாரமான சிலுவையை இயேசு சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, இவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம். அன்பு எப்பொழுதும் நன்மையை செய்யும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லுகிறார். 28 தொடங்கி 30 சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசுவின் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிலுவை எனக்கு பல நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்னால தாங்க முடியல. இந்த வேதனையை, இந்த வலியை, இந்த நோயை, இந்த நோக்காட நான் எப்படி தாங்குவேன் என்று புலம்பி தள்ளியிருக்கின்றோம். பாரமான சிலுவை, 150 கிலோ எடை கொண்ட சிலுவையை சோர்வடைந்திருக்கிற இயேசுனுடைய தோள்களை சுமத்துகிறார்கள். இன்னைக்கு நான் இயேசுனுடைய தோல்ல எந்தெந்த சுமையெல்லாம் சுமத்துகிறேன்? கடவுளே, எனக்கு கணவரை கொடுத்தீரு, ஆனா அந்த கணவர் எனக்கு விருப்பமானதை செய்யலையே, எனக்கு ஒரு சுமையா கொடுத்துட்டீரே அப்படின்னு புலம்பி தள்ளுகிற குடும்ப தம்பிகள். நான் எதிர்பார்த்த மனைவி எனக்கு கொடுக்கவில்லையே என்று கொக்கரிக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும். ஆனால் ஆண்டவர் இதைவிட அற்புதமான குடும்பத்தை உமக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற தருணத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான குடும்பத்தை, கணவன் மனைவி என்கின்ற உறவின் ஆசீர்வாதத்தை இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லதை விதைக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய சுயநலம் என்கின்ற நஞ்சை அவருடைய தோளில் சுமந்து கொண்டீர்களா? இதோ கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாரமான சிலுவையை நீங்களும் இணைந்து சுமக்கின்றீர்கள். இதோ ஆண்டவருடைய அருளுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற இறை பிள்ளைகளாய் பயணிக்கின்ற நாம் அனைவரும் இயேசு நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க இந்த பாரமான சிலுவையை சுமக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து, சாபத்தின் நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு இந்த சிலுவையை சுமக்கின்றார். நான் யாருடைய, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய உறவுகளுடைய சுமைகளை நான் சுமக்க தயாராய் இருக்கிறேனா? சுமிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமென். சிலுவையிலே பலியாகி பாவி உன்னை
தரையில் தள்ளிவிட்டார். முதல் கடவுளை தேடச் சொன்னேன். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். பாடுகளின் பாதையிலே மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி அவர்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவை விட்டு விலகி செல்லுகிற பொழுது இயேசு என்ன தேடி ஓடி வந்த இயேசு கீழே விழுகிறார். பாரமான சிலுவை அவருடைய தோளில் அழுத்துகிறது. மறுபக்கம் என்னுடைய மகள் ஏதோ அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இணைக்காமல் விடுபட மாட்டானா? ஏதோ சோம்பேறித்தனமாக வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து குடித்துக் கொண்டு இல்லத்தையும் குடும்பத்தையும் அடித்து நோக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்விலிருந்து மாற மாட்டானா என்று வாஞ்சையோடு வந்த இயேசு கிறிஸ்துவை கீழே தள்ளிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா? அவருடைய தோளில் பாரமான சுமையை சிலுவையை சுமத்துவிட்டு நாம் இது என்னுடைய குடும்பம் அல்ல, இது என்னுடைய வேலை அல்ல, இது நான் பார்க்க வேண்டும் இல்லை என்று தப்பித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கின்றோமா? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு வல்ல செயல்கள் செய்த பின்பும் மனம் மாறாத மக்களை பார்த்து மனம் விரும்புகிறார். இவ்வளவு காலமாக கடவுளுடைய ஆலயம், ஆண்டவருடைய இயேசுவின் பிரசன்னம் இருக்கின்ற பொழுதும் கோயிலுக்கு போகும் பொழுது பக்திமான் போல இருந்துட்டு வெளியில வாழ்க்கை தாறுமாறாக இருக்கின்ற பொழுது இயேசுவையே இதோ அவரை கீழே தள்ளுகின்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றோம். கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக, கிறிஸ்துவின் பெயர் கொண்டு வாழுகின்ற மத்தியில வெறும் பெயர் பலகைகளாக அல்ல, வாழுகின்ற இறை பிள்ளைகளாய் சாட்சிய வாழ்க்கை வாழ இயேசு இணைக்கு கேட்கிறாரு. இளைஞர்களே, இளம்பெண்களே, இதோ செல்போனுக்கும் தொலைக்காட்சிக்கும் குடும்பஸ்திரிகளே நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். தொலைக்காட்சியில் இருக்கிற சீரியல்களுக்கும் திரைப்படங்களுக்கும் நேரத்தை ஒதுக்க முடிந்த உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏன் உங்களுடைய உறவுகளுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை? இயேசு நம் ஒவ்வொருவரையும் பாரமான சிலுவை கீழே விழுகிற பொழுது கேட்கிறார், உங்களுக்காகத்தானே இவ்வளவு கடினமான காரியத்தை சிலுவையிலே என்னுடைய இரத்தம் சொட்ட சொட்ட நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன், உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன், சிலுவையில் உள்ள ஆணிகளால் உங்களுடைய பாவங்களை அறைந்திருக்கிறேன், களைந்திருக்கிறேன். நீ புனிதனாக வாழ்வதற்கு நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்கின்றார். அங்கே இறைவன் எழுந்து நட என்று நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை அல்ல வெற்றியின் படிக்கட்டுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். குடும்பங்கள் சிலுவையை தாங்குகிறார்கள். பாடுகளின் பாதையிலே 4ஆம் நிலை. இயேசு தன்னுடைய சிலுவை பாதை பயணத்தில் தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி அவர்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம். அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. நான் தான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தற்புகழ்ச்சி கொள்வதல்ல. மாறாக உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை அவர்களுடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை தான் உன்னை இந்த நிலத்திலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அவங்க செய்த நன்மையான காரியங்கள், புண்ணியமான காரியங்கள், நன்மை நிறைந்த செயல்கள், தியாகம் நிறைந்த காரியங்கள், பிள்ளைகளே, இளைஞர்களே, புதிய சமுதாயமே, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய தியாகத்தில் தான் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது பயணிக்கின்ற இந்த சாலை 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லும் முள்ளுமாய் இருந்தது. அதையெல்லாம் செப்பரேட்டவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய முன்னோர்கள். இன்னைக்கு ஹாயா நாம ஓடுகிற வாழ்க்கையில அப்பா அம்மா கூட திரும்பி பார்க்காம எப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். தாய் தந்தையை மதித்து நட என்று எபேசியர் எழுதிய திருமுகத்துல 6ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம் அழகாக சொல்லுகிறது. அதனால்தான் விடுதலை பயண நூலிலே எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி பயணித்துக்கின்ற வேளைகளே இந்த வனாந்திரத்திலே கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கட்டளை, ஏதோ உன் தாய் தந்தையை பெரியவர்களை மதித்து நட. இன்னைக்கு நான் என்னுடைய வயதான தாயை, வயது முதிர்ந்த தந்தையை நான் என்ன சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிறேன்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு இவங்க பெருசு ஒண்ணுக்கும் இப்பொழுது லாய்க்களே என்ற வார்த்தைகளால் நாம் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா?
முதியோர் இல்லத்திலும் அனாதை இல்லங்களிலும் முதிர்ந்தவர்களை நாம் விட்டுவிட்டு நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்தவருடைய உழைப்பை பற்றி என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாய்? தாய் தந்தை படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது உன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்கு மூத்தவர்கள் வேண்டும். ஆனா அவங்களுடைய படிப்புல, அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய எதிர்காலத்துல பெரியவங்க தலையிடக்கூடாது. என்னங்க என்று கணவன் மனைவியர், தாய் தந்தையரை, பெரியவர்களை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களை மதிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை, இங்கியத்தை நான் என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? நீ நல்ல உடை அணிந்து கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு ஒரு அழகான நேர்த்தியான ஆடையை வாங்கி கொடுத்திருக்கிறாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். ஆரோக்கிய மாதாவின் குடும்பங்கள் திருச்சிலுவையை சுமக்கின்றார்கள். பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை. சீரேனே ஊராகிய சிமியோன் பாரமான சிலுவையை சுமக்கின்றார். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம். அன்று இருமாப்பு அடையாது,
நல்ல சமாரியனாக இருக்கின்றவன். இதோ விவிலியத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் செல்லுகின்ற வேளையிலே இதோ எருசலேமிலிருந்து எரிகோ செல்லுகிறார். இதே போன்றுதான் நாம் ஆண்டவருடைய இல்லம் நோக்கி சென்று நம்முடைய இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது பல நேரங்கள்ல கடவுள் கொடுக்கிற அருளை யாரோ பறித்து விடுகிறான் என்று சொல்லிவிடுகின்றோம். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆலயத்திலிருந்து இல்லத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இதோ கடவுள் கொடுத்ததை கடன் வாங்கியவர்கள் வழியிலேயே பிடுங்கிக் கொண்டார்கள் என்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் குத்துயிரும் குலையுயிரமாக இருக்கிற அந்த நபருக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், இனிமேல் நான் எப்படி உதவி செய்வது என்று உள்ளத்துல நாவல எண்ணத்தில் வருகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இதோ மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா கஷ்டம் வந்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது? நீ கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் உன் கூட மட்டும் இல்ல, உன்னை அவருடைய தோள் மேல தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறார். நீ வலியையும் வேதனையும் தாங்குவதற்கு பதிலாக அவர் உன்னை சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கின்றார். இதோ நீதிமொழிகள் புத்தகத்துல நீ உன்னால் முடியாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நீ கடவுளுக்கு கடன் கொடுக்கிறாய். கடவுள் தான் பெற்ற உன்னிடமிருந்து பெற்ற உதவியை பல கனிகள் வழியாக பல மடங்கு ஆசிராக உன்னுடைய குடும்பத்துக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். நீ ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய முயலுகிறாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். Thank you.
தூய லூர்து மாதாவின் குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். பாடுகளின் பாதையிலே 6ஆம் நிலை. இயேசுடைய திருமுகத்தை வெரோனிகாள் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பு இழிவானதை செய்யாது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதோ ஒரு பெண்ணை நீ உன்னுடைய பார்வையினால் இச்சையாக நோக்கின்ற பொழுது அவளோடு தவறான உறவு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை, நம்முடைய பிள்ளைகளை, பெண்களை எந்த ஒரு மனநிலையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த கமர்ஷியல் உலகத்துல பெண்கள் என்றால் போதை பொருட்களாக, பார்க்கிற வேடிக்கை பொருட்களாக மற்றும் நிறுத்துகின்ற உலக வாழ்க்கையில நாம் கரங்கள் வைத்திருக்கின்ற அலைபேசியாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் பெண்களை ஒரு வியாபார பொருட்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில நானும் அதனோடு ஒன்றிணைகின்றேனா? பெண்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த சமூக சூழலில் நான் என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பெற்றோரை, தாய்மார்களை, பெண்களை எந்த ஒரு பார்வையோடு நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன்? வீர பெண்ணாக, துடிப்புள்ள ஒரு மகளாக இயேசுனுடைய திருமுகத்தை துடைத்த அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. இன்னைக்கு இயேசுவை நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தின் பரிசை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பூமி, இதை தாய் என்று சொல்லுகின்றோம், இந்த இயற்கை எல்லாம் பெண் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த பூமியை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? இந்த இயற்கையை நாம் நேசித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஒரு பக்கம் நேசிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத இயற்கை கழிவுகளை இந்த பூமியிலே கொட்டிக் கொண்டிருக்கின்றோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. பாடுகளின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு மீண்டும் கீழே செல்கிறார்.
திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உங்களோட தோற்றம் செலுத்துகின்றோம். 40 நாட்கள் இந்த புனித வெள்ளிக்கான ஒரு தயாரிப்பு. இந்த 40 நாட்கள் நாங்கள் ஒழுக்கத்தில் இருப்பதற்காக ஆலயம் வருகின்றோம். இல்லத்தில் குடும்பத்தில் நாங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒதுக்கி விடுகின்றோம். குடிப்பழக்கம், தொலைக்காட்சிக்கு நேரத்தை ஒதுக்குவது, வீண் செலவுகளை அதிகமாக செய்வது, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். பட்டியலில் நீண்டு கொண்டே இருக்கும். விபதி நன்று நெற்றியிலே பூசப்படுகின்ற திருநீற்றின் பொழுது பல முடிவுகளை எடுத்தோம். இனிமேல் நான் கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை நான் கோபப்பட்டு திட்டவே மாட்டேன். ஆனால் அடுத்த நாளே கீழே விழுந்திருக்கின்றோம். அடுத்த நாளே நாம் சரிந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த உறுதி, என் மகனே என் மகளே, இதோ ஒவ்வொரு முறையும் சிலுவை பாதை பயணத்துல குறைஞ்சது இந்த நாட்கள்ல 40 முதல் 50 சிலுவை பாதைகளில் நீங்கள் தனியாக தொலைக்காட்சியில நேரடியாக ஆலயத்துல பங்கெடுத்திருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு உறுதி, என் மகனே என் மகளே, உன்னுடைய பழைய வாழ்க்கை மாறுவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் என்று இயேசு ஆசீர்வதிக்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தில் ஊதாரி மைந்தன் இதோ அனைத்தையும் தொலைத்து விட்டு திரும்பி வந்தாலும் இயேசு அரவணைக்கின்ற ஒரு ஆசீர்வாத தந்தையாக இயேசு அரவணைத்து, என் மகன் செத்து போயிருந்தான், இதோ வந்திருக்கிறான், இதோ காணாமல் போயிருந்தான், அவனுடைய கால்களுக்கு புதிய மிதியடிகளையும் அவனுடைய கிழிந்து போன உடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அரசருடைய உடையையும் கைகளுக்கு மோதிரத்தையும் அனுபவியுங்கள், இவனும் என்னுடைய மகன்தான் என்று அன்போடு அழைக்கின்றார். இந்த சிலுவை பாதை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம ஒருவருடைய எண்ணங்களையும் ஆண்டவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சுகம், என்னுடைய மன்றாட்டு, என்னுடைய விண்ணப்பம் இந்த பயணத்தில் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சுபிக்கின்ற வேளையிலே துயரம் நிறைந்த உள்ளத்தோடு, பாரமான எண்ணத்தோடு, ஆண்டவரே என்னை தாங்கியறலும், என்னை பற்றிக் கொள்ளும். எவ்வாறு பேதுரு கடலில் மூழ்கிய போது ஆண்டவரே தேவனே என்று அந்த நொடி பொழுதும் அழைத்த பொழுது இயேசு கரங்களை கொடுத்தார். இன்னைக்கு நாம் மூழ்கி போகாதபடி, பாவத்திலும் பிரச்சனைகளிலும் கடன் தொல்லைகளிலும் மூழ்கி போகாதபடி இயேசு நம்முடைய கரங்களை பற்றிக் கொள்ளுகிறார். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், மனித விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவர்க்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள.
8ஆம் நிலையில் குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். பாடுகளின் பாதையில் 8ஆம் நிலை எருசலேம் வாழ் மக்களிர்கள் இயேசுவுடன் வந்து புலம்புகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம். இயேசுடைய உதவியை நலன்களை பெற்ற மகளிர்கள் இயேசுவிடம் புலம்புகிறார்கள். இதோ நீங்க தானே என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தலைகள் மீது கரம் வைத்து இவர்களை தடுக்காதுகள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தீங்களே. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இதோ இருக்கிறாங்க. அவருடைய தாய்மார்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதித்த உங்களுடைய கரங்களில் இதோ சிலுவை சுமக்க செய்துட்டாங்களே. 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்த அந்த பெண்மணி, நான் உங்களுடைய ஆடை தொட்டு சுகம் பெற்றிருக்கிறேனே, நலன்கள் பெற்றதற்காய் உமக்கு கிடைத்த தண்டனையா இது என்று சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற இயேசுவை பார்த்து எருசலேம் மகளிர்களில் ஒரு பெண்மணியாக புலம்புகிறார். இதோ என்னுடைய மகன் செத்து போயிருந்தானே யாயே, இதோ என்னுடைய விதவை கோலத்திலே இவரிடமிருந்த ஒரு மகனும் இறந்து விட்டானே என்று நொந்து கொண்டு நான் பயணித்த பொழுது நீர் என்னுடைய மகனுக்கு உயிர் கொடுத்தீரே, என்னுடைய குடும்பத்திற்கு வாழ்வு கொடுத்தீரே, உமக்கா எந்த கொடூரம் என்று எருசலேம் மகளிர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நலன்களுக்காய் இதோ ஆண்டவரிடம் இயேசுவே ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்று புலம்புகிறார்கள். இன்னைக்கும் இயேசு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா, என்னுடைய மகள் வரமாட்டாளா என்று காத்துக் கொண்டிருக்கின்ற இயேசு இதோ ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொரு தந்தைமார்களையும் கேட்கின்றார். இதோ நீ தாயாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், உனக்கு குழந்தை வாக்கியம் கொடுத்தேன். அந்த குழந்தை வாக்கியம் இல்லை என்றால் உன்னை சமூகம் தாய் என்று சொல்லாது, உன்னை சமூகம் தந்தை என்று அழைக்காது. ஆனால் உனக்கு கொடுத்த குழந்தையை பிள்ளைகளை நீ கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் வளர்த்திருக்க நீ முன் வந்திருக்கிறாயா? உன்னுடைய கருவில் உருவான குழந்தைகளை நீ கருவிலேயே சமாதி கட்டுகிற பொழுது, கருவிலேயே கருவெடுப்பு செய்கிற பொழுது நீ ஆண்டவருக்கு எதிரான செயலை செய்கிறாய், கொலை செய்கிறாய். கருவில் எனக்கு வச்சுக்க அப்படி என்று இருக்கிற நிலை அல்ல, மாறாக உயிர்
ஆண்டவர் கொடுத்து அந்த உயிரை நீ கொள்ளுகிற பொழுது, கருவிலை அளிக்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறாய், கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்கிறாய். இதோ எருசலேம் மகளிரை போன்று புலம்பி அழுவதை உன்னுடைய வாழ்க்கையில நீ மாற்றிக்கொள். ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்த கொடையாய் நீ பேணி வளர்த்தது மகனே, பேணி வளர்த்தது மகனே என்று ஒவ்வொரு தந்தையும் பார்த்து ஒவ்வொரு தாயும் பார்த்து ஆண்டவர் இந்த நிலையிலே குரல் எழுப்பி சொல்லுகிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனத்தில் விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவர்க்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். பாடுகளின் பாதையில் 9வது நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோத்திரம் செலுத்துகின்றோம்.
நம்பிக்கை துரோகம் ஆண்டவருடைய இயேசுனுடைய பிரசனத்திலே செய்கிற தனத்திலெல்லாம் நாம் இயேசுவை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிடுகின்றோம். யாருக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்கிறோம்? கூட இருக்கிற மற்றவங்களுக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமும் இயேசுவை கீழே தள்ளிவிடுகின்றோம். ரோமியர் எழுதிய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 19வது இறைவசனம், பழி வாங்காதே, அது உனக்குரியதல்ல, உறவை பாராட்டு, பழி வாங்குவது எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பல நேரங்களில் அடுத்தவங்களை பழி வாங்க வேண்டும் என்ற மனநிலையில் ஆண்டவருக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்கிறோம். ஆண்டவர் 3ஆம் முறை கீழே விழுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கின்றன. உன் எதிரி பசியாய் இருக்கிற பொழுது உணவு கொடு, தாகமாய் இருக்கின்ற பொழுது தண்ணீர் கொடு என்று இயேசு பறைசாற்றுகிறார். சுயநலத்தோடு வாழுவதை நிறுத்திவிட்டு சுயநலத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே வருவதை விட்டுவிடு. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கான அருளை கேட்டு செவி என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். சுயநலம் ஒரு புற்றுநோய் போல, நான் என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தில் வாழ்வது முழுமையாய் குடும்பத்தை அல்ல, சமூகத்தையே கீழே தள்ளுகின்ற நிலையாக மாறுகிறது.
என்ன செய்தார். தோமையார் அன்பிய குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்யேசுவையும் ஆராதித்து வணங்கி செலுத்துகின்றோம். அன்பு உண்மையில் அது மகிழும், தீவினையில் மகிழ்கிறாது. ஆடை இல்லை என்றால் அவனை அரை மனிதன் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆடை அணிந்திருந்த இயேசுவை அவமானத்தின் சின்னமாக மாற்றியிருக்கிறார்கள். அவரிடம் மேலாடை இருந்த அந்த ஒரே ஆடையை அவர்கள் களைகிறார்கள், தங்களுக்குள் சீட்டு போட்டுக் கொள்ளுகிறார்கள். இந்த ஆபாச உலகத்தில் செல்போன் மூலமாக, கைபேசி மூலமாக தவறான படங்களை பார்க்கிற பொழுது மீண்டும் மீண்டும் ஆண்டவரை அவமானப்படுத்துகின்றோம். குடும்ப உறவில், பிள்ளைகள், கணவன் மனைவியுடைய உறவில் நாம் தகாத வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளவங்களை அவமானப்படுத்துகின்ற வேளைகளை இதோ இயேசுவையும் இதோ அவருடைய ஆடையை அவிழ்த்தவர்களாய் அவமானப்படுத்துகின்றோம். உன்னிடம் 2 இருக்கிறதா ஆடைகள், நல்லதை அடுத்தவனுக்கு கொடு, இல்லாதவனோடு இருப்பதை பகிர்ந்து கொள் என்று சொல்லுகின்ற மார்க்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்றவர்களே, நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு புத்தாடை அணிவித்து அழகு பார்க்கின்ற பொழுது இயேசுவை நீங்கள் உடுத்துகின்றீர்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள் என்று நல்மனம் கொண்டவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் என்னிடம் பாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில இதுவரை எத்தனை ஏழை எளியவர்களுக்கு புத்தாடை அணிவித்து மகிழ்ந்திருக்கிறேன், கொடுத்து உதவி மகிழ்ந்திருக்கிறேன். சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமென். Thank you.
தூய மத்திய அன்பிய குடும்பங்கள் திருச்சிலுவையை தாங்குகிறார்கள். நிலை பாடுகளின் பயணத்தில் இயேசு சிலுவையில் அறியப்படுகிறார். இயேசுவே ஆராதித்து வணங்கி உங்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அன்பு அனைத்தையும் நம்பும். இயேசுவை இந்த இரண்டு மரப்பலகைகளுக்கு மத்தியில குறுக்கும் நெருக்குமாய் இருக்கிற மரப்பலகைகளுக்கு மத்தியிலே 3 ஆணிகளால் கரங்களையும் கால்களையும் கெட்டிப்போடு நடக்கின்றார்கள். ஈட்டியால் விழாவில் குத்தி அவரது காயங்களை 5ஆக பெருக்குகின்றார்கள். இதோ யார் செய்தது? நான் ஆண்டவருக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு செயலும், ஆண்டவருக்குரிய செயல்களை செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நீயும் ஆண்டிகளால் அவரை அறைந்து கொண்டிருக்கிறாய். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வீட்டுல இந்த 40 நாட்கள்ல ஒவ்வொரு முறையும் கோபப்பட்ட பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய உள்ளத்தில் கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நீ ஆண்டவரை ஆடைகளால் அறிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மகனுக்கு, உன்னுடைய மகளுக்கு, உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ மதிப்பு கொடுக்காத பொழுதெல்லாம் நீ ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய உள்ளத்துல அடுத்தவர்களை தவறாக எண்ணுகின்ற பொழுதெல்லாம், இழிவாக எண்ணுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் சிலுவையிலே அடைந்து கொண்டிருக்கிறார். பல நேரங்கள்ல நம்பியவர்களை முதுகில் குத்திய நேரங்கள், நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்த வேளைகள் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையிலே அறைகின்ற நிகழ்வாக மாறுகிறது. ஆனால் இயேசு சொன்னார், இதொரு சிலுவையிலே உங்களுடைய பாவம் என்கின்ற கடன் சீட்டை அழித்து விட்டு உன்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையிலே அறிந்து விட்டேன். இரத்தம் உயிர் உள்ளது, நான் என்னுடைய உயிரையே உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சிலுவையிலே அறைய முன்வருகிறார். அன்பு, அமைதி, பொறுமை, பாசம், நேசம், பரிவு என்கின்ற நற்குணங்களால் நாம் வாழுகின்ற பொழுது, அடுத்தவர்களை மதிக்கின்ற பொழுது இயேசுனுடைய வார்த்தைகள், தந்தையே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தைகள் தான் மன்றாட்டுக்களாக நம்முடைய உள்ளத்திலும் மன்னிக்காதவர்களுக்காய் செபிப்பிடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ சுவாமி ஆன்மாக்கள்
இவருடைய பரிவிலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுள. அடுத்த நிலையை மரியாயின் சேனையினர் சிலுவைகளை தாங்குகிறார்கள். மரியாயின் சேனையினர் சிலுவையை தாங்குகிறார்கள். பாடுகளின் பாதையிலே 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். அன்பு அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கும். இதோ இயேசுவனுடைய சாவு முற்றுப்புள்ளியாக முடிவதற்கல்ல, மாறாக நாம் இயேசுவை வாழ வைக்கின்ற பிள்ளைகளாய் நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். இயேசு எனக்காக இருந்தாரு, இயேசு எனக்காக உயிர் கொடுத்தாரு, இயேசு எனக்காக வாழ்ந்தாரு. இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற வேளையில கிறிஸ்து அவளாக இதோ அந்தியோக்கு மாநகரில் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த பெயரை பெற்ற பொழுது கிறிஸ்துவை அவருடைய ஆண்டவருடைய மதிப்பீடுகளை வாழ்ப்பவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு இயேசு இறப்பின் நாளை குட் ஃப்ரைடே என்று அழைக்கின்றோம், நல்ல வெள்ளிக்கிழமை என்று அழைக்கின்றோம். இதற்காக
இயேசு எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் உள்ள உலகத்தில் உள்ள எல்லோருக்காகவும் உயிர் கொடுத்தார். இன்னைக்கு எனக்காக உயிர் கொடுத்த இயேசுவுக்கு நான் எதை கொடுக்க தயாராய் இருக்கிறேன்? யாரை மன்னிக்க நான் தயாராய் இருக்கிறேன்? என் மகனே, என் மகளே, இதோ உன்னுடைய உள்ளத்தில் உள்ள செருக்கான எண்ணங்கள், உள்ளத்தில் மன்னிக்காத நபர்களை யாருக்காக நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? அவர்களை மன்னிக்கின்ற மனதை ஆண்டவரிடம் கேள். உன்னுடைய உள்ளம் இன்னும் உருகவில்லையா? உன்னுடைய நெஞ்சம் இன்னும் கசியவில்லையா? இதோ ஆண்டவர் இயேசு வார்த்தைகளால் அல்ல, தன்னுடைய உயிரை எனக்காக கொடுத்திருக்கிறார். அவர் இதோ சொல்லுகிறார், உனக்காக அவர் உயிர் கொடுத்த இறைவன் இதோ சொல்லுகிறார். பேசிக்கொண்டிருந்த இயேசுனுடைய வார்த்தைகள் இப்பொழுது பேசாமல் மூச்சு விட முடியாமல் அடங்கிக் கொண்டிருக்கிறது. மூச்சு காற்றால் நோயாளிகளை காதுகளிலும் கண்களிலும் பேசி ஊதின மூச்சு இப்பொழுது அடங்கி இருக்கிறது. இதோ எருசலேம் துவங்கி பாலஸ்தீன தேசம் வரை ஒவ்வொரு நகர்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் பயணித்த இயேசுனுடைய கால்கள் இதோ மறித்து போய் மரத்து போய் இருக்கின்றது. இன்னைக்கு இயேசுனுடைய காலாய் நீ நடப்பதற்கு, இயேசுடைய காரியத்தை நீ செய்வதற்கு, இயேசுடைய மதிப்பீடுகளை அடுத்தோடைய வாழ்க்கையிலும் அன்பு, அமைதி, உண்மை, நேயம், நீதி என்கின்ற விவிலியத்தினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நீ முன்வருகிறாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்த நிலையிலே சிலுவையை தாங்குவதற்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் முன்வந்து தாங்க அழைக்கப்படுகிறீர்கள்.
இயேசுவை குழந்தையாக அல்ல சடலமாக தாங்குகிறார் அன்னை மரியாள். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்களது தோற்றம் செலுத்துகின்றோம். தாய் தன்னுடைய குழந்தை கீழே விழுகிற பொழுது என் செல்லமே என்று ஓடோடி அரவணைத்து அன்னை மரியாள் இன்றைக்கு உயிரற்ற சடலமாக மடியில் கிடக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்துல ஒரு வாழ் ஊடுருவும் என்று அந்த சிமியோன் சொன்னான். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது எது நினைப்பேன்? என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நினைப்பனா? என்னுடைய பிள்ளைங்க செய்த துரோகமான காரியத்தை நினைப்பனா? என்னால ஆலயத்துக்கு கூட வர முடியவில்லையே என்று மனம் கலங்குகின்ற தாய்மார்கள், மனம் கலங்குகின்ற பெரியவர்கள், இதோ ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்த இயேசு இன்னைக்கு ஓமடியில உன்னுடைய மார்புல மரித்தவராய் சாய்ந்திருக்கிறார். நீ அவரை தாங்கிறதுக்கு தயாராய் இருக்கிறீரா? இறந்துட்டாங்க, அவங்க ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையில அவரை தூக்கி போடுகிறீரா? காணாமல் போன இயேசு 3ஆம் நாள் ஆலயத்தில் கண்டெடுக்கிற பொழுது அன்னை மரியாளுக்கு அப்பொழுதுதான் உயிர் வந்தது. 3 நாளா காணுமே மகனே, எங்கே சென்றாய் என்று கேட்கிற வேளையிலே நான் தந்தையினுடைய விருப்பத்தை தானே செய்தேன் என்று சொன்ன இயேசு இதோ பச்சிலும் குழந்தையாக பச்சை மண்ணை பெத்லகேமிலிருந்து இதோ ஏரோது கொல்ல வருகிறான் என்று கேட்டவுடன் எகிப்துக்கு ஓடோடி சென்ற அன்னை மரியாள், யோசேப்பு, குழந்தை இயேசு. இன்னைக்கு இயேசு சடலமாக மடியில் கிடத்து கொண்ட வேளையில நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல ஒரு வாளுக்கு மேல் இன்னொரு வாழ் ஊடுருவிக்கொண்டே இருக்கிறது என்று அன்னை மரியாள் தந்தையிடம் மன்றாடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கடன் தொல்லைக்கு மேல் கடன் தொல்லை, வேதனைக்கு மேல் வேதனை, நோய்க்கு மேல் நோய் என்று பயந்து கொண்டிருக்கின்ற வேளையில அடுத்தது என்ன வருமோ என்று தடுமாறுகிற வேளையில ஆண்டவர் நம் அடியில உறுதியை கொடுக்கிறார். நான் மரித்தவனாக அல்ல, மீண்டும் உயிர்த்தவனாக நம்முடைய வாழ்வுக்கு விமோசனம் தருகின்றவனாக இருக்கிறேன் என்று இயேசு நம்மை உறுதிப்படுத்துகிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, மரித்த விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுளே. Maria,
இதுவரை சிலுவையை பிடிக்காதவர்கள் தாங்காதவர்கள் வந்து சிலுவையை தாங்கிக் கொள்ளுங்கள். இதுவரை சிலுவையை பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவை ஆராதித்து வணங்கி உங்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம். சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே என்று இயேசு கல்லறையில் துணி கொள்ள அல்ல, மாறாக கல்லை புரட்ட இதோ வருகிறார். கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு மாற்றான் கல்லறையிலே புதைக்கப்படுகிறார். மணமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று இதோ மாற்றான் கல்லறையில் துயில் கொள்ளுகிறார். மார்த்தாள், மரியாள், மகதல மரியாள் இயேசுனுடைய கல்லறையில் அடக்கம் செய்வதற்கான நறுமண தைலங்களை அதோ வைக்கின்றார்கள். சுத்தி புதைப்பதற்காக. இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை. வில்லிவாக்கத்தில் உள்ள செம்மன் அருளானந்தருடைய இறை பிள்ளைகளாய் இதோ ஆண்டவருடைய இல்லத்தில் குழுவி இருக்கின்றோம். இயேசுவை புதைச்சிட்டு போறதுக்காகவா? என்னுடைய அகங்காரத்தை புதைப்பதற்காகவா? என்னுடைய பாவத்தை புதைத்து விட்டு நான் என்னுடைய இல்லங்களுக்கு செல்வதற்காகவா? பகட்டான வாழ்க்கையில் வாழுகின்ற தருணத்தில் இந்த பகட்டான வாழ்க்கையை புதைத்து அன்பினால், உண்மையினால், தியாகத்தினால் வாழ்க்கை வாழ நான் எதை புதைக்க தயாராக இருக்கிறேன்? என்னுடைய சுயநலத்தை புதைக்க நான் ஆண்டவருடைய திருவிழா வந்திருக்கிறேனா? ஜெபித்திடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. பாடல்.
இந்த சிலுவை பாதை பயணம் மைக் கொடுக்குறீங்களா? நாம் கடந்து வந்த இந்த சிலுவை பாதை பயணத்தில் பார்ப்பேற்றத்தினுடைய கருத்துக்களுக்காக சுபித்திடுவோம். அவருடைய உடல் உள்ள நலனுக்காக மன்றாடுவோம். இந்த யூபிலி ஆண்டில் நம் ஒவ்வொருவரையும் பயணிக்கின்ற திரு அவையாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற திரு அவையாக உயர்த்திக் கொண்டிருக்கிற வேளைகளே நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். வீடுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய்மையே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தலை தாழ்த்தி திருத்துவத்தை நன்றி சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த பகிரங்க திருச்சிலுவை பாதை பயணத்தில் நாம் சென்ற பாதைகளை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு நிலையிலும் இல்லங்களில், அது கத்தோலிக்க கிறிஸ்துவ இல்லமாக இருக்கலாம், பிற மதத்தவர்கள் சபையினருடைய இல்லமாக இருக்கலாம், அந்த இல்லங்களில் இருப்பதற்கான வழிவகை செய்த அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்த பயணத்தில் ஒளி காட்சியை போல தத்துரூபமாக பயணித்த இளைஞர்கள், நம்முடைய பங்கில் உள்ள இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நன்றியுணர்வோடு நினைக்கின்றோம். இந்த பாதையில் நாம் பயணிப்பதற்கான உத்தரவையும் பாதுகாப்பையும் தந்திருக்கின்ற நம்முடைய விழிவாக்கம் சரகத்தினுடைய காவல் பணியாளர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், மற்றும் இந்த பயணமாக சென்ற ஒவ்வொரு அன்பியங்கள், சிறப்பாக அந்தோனியர் அன்பிய குடும்பங்கள், யோவான் அன்பிய குடும்பங்கள் மற்றும் பேதுரு அன்பிய குடும்பங்கள், இந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இறுதி பாடல் பாடுகிற வேளைகளை நாம் இல்லங்களுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய தாகத்தை தணிப்பதற்கான நீர் ஆகாரத்தை கொடுத்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று மாலை சரியாக 4:30 மணிக்கு நாம் மாலை ஆராதனை துவங்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாலையில் வருகின்றவர்கள் இரு சக்கரத்தில் வந்திருந்தால் ஆலயத்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ நான் இருக்கின்ற இந்த வேலைக்கு பின்பு இருக்கின்ற இடத்தில் நீங்கள் நிறுத்தபடி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் பகல் நேரத்தில் சாலையில் செல்கிறவர்களுக்கு நாம் இடையூறாக இருப்பது தவிர்த்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பசி பிடி கவர்கள் அங்கே பொறுப்பாளர் வழியாக கொடுக்கவும், மேலும் தவக்கால உண்டியல்கள் நாளை திருவிழிப்பு திருப்பலிக்கு பின்பு பவனியாக வந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஒரு கைப்பிடி அரிசி, பருப்பு, எண்ணெய் இதை கொடுக்காதவர்கள் இன்றைய நாள் ஆராதனை பொழுது, திருச்சிலுவை ஆராதனை பொழுது காணிக்கை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி பாடல். இவரே உன் மகன் யோவான், இவரே உன் தாய். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன்.
உடையுதே என் நெஞ்சமே. உருக்குலைந்த உன்னை நான் பார்க்கையிலே தேவதூது அன்று வந்ததே. தேவ மகள நீ சுமப்பாய் என்று. நீ செத்து போய் நான் மடித்தாங்கவா. செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே. குருதி பாலும் கொடுத்தே. அன்பை கொடுத்தே.